நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட ஆர்வம் காட்டாத அதிமுக முக்கிய தலைவர்கள். கடும் அதிருப்தியில் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி முறிவுக்கு பிறகு ஒரு அணியை கட்டமைக்க அதிமுக திட்டமிட்டது. அதன் அடிப்படையில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் தொகுதி பங்கீட்டு அடிப்படையில் இழுபறி ஏற்பட்டு அதன் மூலம் கூட்டணி விலகல் மூலம் தங்கள் அணிக்கு ஒரு மிகப்பெரிய அணியை கட்டமைக்க எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்து வந்தார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் அஇஅதிமுகவை நோக்கி வரும் என எடப்பாடி பழனிசாமி ஆர்வம் காட்டி வந்தார். அதன் பெயரிலேதான் பாஜகவை கூட்டணியிலிருந்து கழட்டிவிட்டார். பாமகவையும் அவர் தொடர்ந்து அழைக்காமல் இருந்தார். ஆனால் விசிக மற்றும் காங்கிரஸ் கட்சி மீண்டும் திமுக கூட்டணியிலே ஐக்கியமாகியிருப்பதால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்பார்த்த அளவிலான கூட்டணி கட்சிகள் எதுவும் வரவில்லை. கடைசியாக பாமக மற்றும் தேமுதிகவை கூட்டணிக்கு நூல்விட்டு அழைத்து பார்த்தார். ஆனால் அவர்களும் தற்போது பாஜக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். எனவே முக்கிய கட்சிகளாக இருக்கக்கூடிய எந்த கட்சியோட கூட்டணி இல்லாமல் தொடர்ந்து சிறிய இயக்கங்கள் மட்டுமே அதிமுகவுக்கு ஆதரவு அளித்து வருகின்றன. எனவே நாடாளுமன்ற தேர்தல் என்பது 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய தேர்தல் என்பதால் அதிக பொருட்செலவு மற்றும் அதிக பணபலம், படைபலம், ஆளுங்கட்சியின் அதிகாரத்தை மீறிய ஒரு சக்தி என அனைத்தும் தேவைப்படுவதால் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட தயக்கம் காட்டி வருகின்றனர். அதன் அடிப்படையில் இன்னும் 2 ஆண்டுகளில் சட்டமன்ற தேர்தல் வரப்போக இருப்பதால் அந்த சட்டமன்ற தேர்தலில் கவனம் செலுத்தி அதில் எளிதாக வெற்றி பெறலாம் என நினைக்கின்றனர். எனவே நாடாளுமன்ற தேர்தலில் அதிகம் பேர் போட்டியிட ஆர்வம் காட்டாத நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் அதிருப்தி அடைந்துள்ளார். தான் பொதுச் செயலாளராக பதவியேற்ற முதல் தேர்தல் என்பதால் இதில் கணிசமான வெற்றி பெற்றேயாக வேண்டும் என விடாப்பிடியாக முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் பாஜக கூட்டணியின் பிரிவுக்கு பிறகு பல கட்சிகள் கூட்டணிக்கு வருவார்கள் என இயங்கிக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த கட்சியும் கூட்டணிக்கு வராத காரணத்தால் தற்போது மிகப்பெரிய அதிர்ச்சியில் உள்ளார். மேலும் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் போன்றோர் கணிசமான வாக்குகளை பிரிப்பர் என்பதால் என்ன செய்வது என்ற புரியாமல் முழித்துக் கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி தற்போது வேட்பாளர்களும் கிடைக்காமல் இருப்பதால் அஇஅதிமுக 2ஆம் இடம் செல்லுமா அல்லது 3ஆம் இடம் செல்லுமா என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.